السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய தப்சீர் வகுப்பிலே மூன்றாவது அத்தியாயமாகிய சூரத்து ஆலி இம்ரானுடைய 3, 4 மற்றும் 5, 6 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகன் லிமா பைன யதைஹி வ அன்ஸலத் தௌராத்த வல் இன்ஜீல். அதைத் தொடர்ந்து 4வது வசனத்தில், மின் கப்லு ஹுதல் லின்னாசி வ அன்ஸலல் ஃபுர்கான் இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லாஹி லஹும் அஸாபுன் ஷதீத் வல்லாஹு அஸீஸுன் ذுன்திகாம். நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், நபியே, உங்கள் மீது இந்த வேதத்தை உண்மையை கொண்டு நாம் இறக்கினோம். முஸத்திகன் லிமா பைன யதைஹி, அதற்கு முன்னால் உள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக. வ அன்ஸலத் தௌராத்த வல் இன்ஜீல், மேலும் தௌராத்தையும் இன்ஜீலையும் நாம் அனுப்பினோம். மின் கபுல், ஏற்கனவே, ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. வ அன்ஸலல் ஃபுர்கான், அதுபோல ஃபுர்கானையும் நாம் இறக்கி வைத்தோம். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தில்லா, நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. வல்லாஹு அஸீஸுன் ذுன்திகாம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இங்கே பல்வேறு செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதிலே ஒன்று, உம்மீது இந்த வேதத்தை இறக்கினோம், அல் கிதாப். இங்கே அல் கிதாப் என்பது அல் குர்ஆனைத்தான் குறிக்கும் என்பதை எல்லோருமே ஏகமனதாக முன்வைத்திருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலும் தாலிகல் கிதாப் என்பது அல் குர்ஆனை குறிக்கும். அதே போல இந்த இடத்தில் நஸ்ஸல அலைக்கல் கிதாப் என்பது அல் குர்ஆனை குறிக்கிறது. இரண்டாவதாக, நஸ்ஸல அலைக்கல் கிதாப, உம்மீது நாம் இந்த வேதத்தை இறக்கினோம் என்பதிலிருந்து அல்லாஹு தஆலா உயரத்திலே மேலே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதிலே முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களில் நிறைய பேருக்கு தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கிறது. சிலர் அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பேசுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இது அல்லாஹ் தன்னுடைய அறிவால் இவ்வாறு இருப்பான் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அதாவது அல்லாஹுடைய அறிவு எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது என்கிற அர்த்தத்தில் எல்லா இடங்களிலும் என்று யூஸ் பண்ணினால் பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் அவனுடைய தாத்தால் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய வழிகேடாகவும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பிழையான அகீதாவாகவுமே இருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்
இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா என்கிற ஒரு வாதத்தையும் சிலர் மக்கள் மன்றத்திலே வைத்து, இது தேவையில்லாத கேள்வி, அர்த்தமற்ற ஒரு பிரச்சாரம் என்று சொல்வதை நாம் செவிமடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அருளினார். இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துகிற பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. எனவே அவர்களை விட மனிதர்களில் இந்த மார்க்கத்தை சரியாக அறிந்த புரிந்த யாருமே இருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதரின் மன்ஹஜுக்கு மாற்றமாக, அவர்கள் கற்றுத்தந்த முறைக்கு மாற்றமாக தன்னை ஒரு மேதாவியாக நினைத்து யாராவது பேசுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வடிகட்டிய முட்டாள்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் அறிஞர்களாக இருக்க முடியாது. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கிற ஒரு கேள்வியை கேட்பது அர்த்தமற்றது என்று படித்த மேதைகள் என்று தங்களை நினைக்கிற சிலர் பிரச்சாரம் செய்யும் போது, ஹதீஸ்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியிடத்திலே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் அவரிடம் பணியாற்றிய ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தவறு விட்ட போது அடித்து விட்டார். அந்த பெண் அடிமை பெண்ணாக இருந்தாள். எனவே அவருக்கு அது வருத்தத்தை கொடுத்தது. அல்லாஹுடைய தூதரிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்படி என்னுடைய பணிப்பெண்ணுக்கு நான் அடித்து விட்டேன், அவளை விடுதலை செய்வதற்கு நான் விரும்புகிறேன் என்றபோது அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்மணியை அழைத்து வரச் சொன்னார்கள். அந்த பெண்மணி அழைத்து வரப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே நான் யார் என்று கேட்டார்கள். மன்னிக்க வேண்டும், அந்த பெண்மணியிடத்தில் முதலாவதாக கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் உயரத்திலே வானத்திற்கு மேலே இருக்கிறான் என்று சொன்னபோது அடுத்த கேள்வியாக நான் யார் என்று கேட்டார்கள். நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஆதிகஹா ஃபஇன்னஹா முஃமினா, இந்த பெண்மணியை விடுதலை செய்யுங்கள், இவள் முஃமினான பெண்மணி என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டிருக்கும் போது நம்முடைய அறிஞர்களாக எண்ணப்படக்கூடியவர்கள் இப்படி கேள்வி கேட்பது முட்டாள்தனம், தேவையற்றது, அர்த்தமற்றது, மார்க்கத்தை புரியாதவர்களுடைய போக்கு என்று விமர்சிக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரை இவர்கள் விமர்சித்து விட்டுத்தான் அடுத்தவர்களிடத்திலே வர வேண்டும். அப்ப அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அவனுடைய தாத்தால் என்று யாராவது பதில் சொன்னால் அவர் தெளிவான வழிகாட்டிலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அகீதாவிலும் இருக்கிறார் என்பது நான் புரியவும். அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று. அதே போல தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது அர்ஷுக்கு மேலே உயர்ந்துள்ளான் என்று சொல்கிறது. எனவே அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய கொள்கை சஹாபாக்கள் எப்படி புரிந்திருந்தார்கள் அப்படி நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நிறுத்தி கொண்டால் போதும். நம்முடைய அறிவு பலவீனமானது. நம்முடைய இமாம்களுடைய அறிவு என்று எடுத்தாலும் குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால் அந்த அறிவு பெரிய ஒரு அறிவு கிடையாது. எனவே சில நேரங்களில் சிலர் அந்த இடத்தில் புரிதலில் தவறு விட்டிருக்கலாம். ஆனால் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் தெளிவாக இருக்கும்போது நம்மை வருத்தி கொண்டு சிரமப்பட்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை சரியாக கொடுக்காமல் நாங்கள் இப்படித்தான் நம்பி வருகிறோம், எனவே அதைத்தான் சொல்லுவோம் என்கிற நிலைக்கு செல்வது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை கிடையாது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நஸ்ஸல அலைக்கல் கிதாப என்று அல்லாஹ் உம்மீது இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் என்பதிலிருந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் இது,
எனவே அல்லாஹ் மேலேதான் இருக்கிறான் என்பதை இது சொல்லுகிறது. இதே கருத்தில் குர்ஆனில் பல இடங்களில் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக நாம் அதை லைலத்துல் கத்ரில் இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாம் அதை பரக்கத் மிக்க இரவில் இறக்கி வைத்தோம், தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்றெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துவதிலிருந்து அல்லாஹ் மேலே இருக்கிறான், 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மேலே உயர்ந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை நாம் இறக்கியிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் பல விளக்கங்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்று, இந்த வேதம் சத்தியத்தை கொண்டிருக்கிறது, இந்த வேதத்தில் உள்ள எல்லாமே சத்தியமானவை, உண்மையானவை என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே போல இரண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள், இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது என்பது சத்தியமானது, இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையானது என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் முரண்பாடான ஒரு அர்த்தம் கிடையாது. அதாவது முதல் சொன்ன அர்த்தமும் இந்த அர்த்தமும் முரண்படக்கூடியவை அல்ல. எனவே இரண்டு அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாம். இது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்பதும் உண்மையானது, இந்த வேதத்தில் உள்ள அனைத்துமே உண்மையானது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறார். அடுத்ததாக முசத்திகல் லிமா பைன யதை, இதற்கு முன்னால் உள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக இது இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டி நிறைய வேதங்களை அருளியிருக்கிறார். அந்த வேதங்களை நம்ம ஈமான் கொள்வது ஈமானுடைய 6 அடிப்படைகளுள், அரக்கான்களுள் ஒன்றாகும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி என்று நாம் ஈமான் கொள்கிறோம். அதிலே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, மூன்றாவது வேதத்தை நம்புவது. வேதத்தை நம்புவதென்றால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் ரசூல்மார்கள் ஊடாக வேதங்களை இறக்கியிருக்கிறார். அந்த வேதங்களை நாம் நம்பும்போது பேர் சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களையும் நம்ப வேண்டும், பேர் சொல்லப்படாமலும் நிறைய வேதங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவே அல்லாஹ் அல் கிதாபாகிய இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறார். முன்னால சொல்லப்பட்டவைகள் உண்மைப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக இந்த முன்னால் உள்ளவற்றை, இதற்கு முன்னுள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக இது இருக்கிறது என்பதை வைத்து இந்த வேதம், அதாவது அல் குர்ஆன், முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் மாற்றிவிட்டது என்கிற தஃப்சீரை உலமாக்கள் முன்வைத்திருப்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா வ அன்ஸல தௌராத வல் இன்ஜீல், தௌராத்தையும் இன்ஜீலையும் அவன் இறக்கினான் என்று சொல்லுகிறான். அப்ப தௌராத்தும் ஒரு வேதமாகும், இன்ஜீலும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு வேதமாகும், அவற்றையும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்றுதான் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதையும், தௌராத்தும் இன்ஜீலும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டவை என்பதையும் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். இந்த வேதங்கள் எதற்காக அருளப்பட்டன? மின் கபுலு ஹுதல் லின்னாஸ், ஏற்கனவே என்று சொல்வதிலிருந்து இறுதி வேதமாக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிற அதே நேரத்தில், இந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கியிருப்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. இந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கியிருப்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. எனவே நாம் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த வேதங்கள் அனைத்தும், அதே போன்று இந்த வேதங்களை எல்லாம் மிகைக்கக்கூடியதாக, மாற்றக்கூடியதாக அருளப்பட்ட அல் குர்ஆன், இவை அனைத்துமே அருளப்பட்ட நோக்கம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதாகும். இப்ப இதற்குள் நேர்வழியை சுட்டி காட்டக்கூடிய தகவல்கள் இருக்கும். ஆனால் இதை நம்ம மாற்றிவிடக்கூடாது. சிலர் என்ன செய்யறா, விஞ்ஞானத்தை பற்றி பேசும்போது குர்ஆனில் நிறைய விஞ்ஞான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் குர்ஆன்
நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்டதா, விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அருளப்பட்டதா என்று நம்மிடம் வினவப்பட்டால் நம்முடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? நேர்வழி காட்டுவதற்காகத்தான் அருளப்பட்டது. விஞ்ஞானத்தை போதிப்பதற்காக குர்ஆன் அருளப்படவில்லை. விஞ்ஞானத்தை போதிப்பதற்காக குர்ஆன் அருளப்படவில்லை. இதற்கு முன்னால் வந்த வேதங்களும் அருளப்படவில்லை. அன்சல் ஃபுர்கான், அடுத்த சொல்தான் ஃபுர்கானையும் இறக்கி வைத்தோம். அல் ஃபுர்கான் என்பதை அதிகமான தப்சீராசிரியர்கள் சொல்லும் போது குர்ஆனை குறிக்கும். மீண்டும் ஆரம்பத்திலும் குர்ஆனை சொல்லி திரும்பவும் அல்லாஹு தஆலா இங்கே குர்ஆனை சொல்கிறான், அதனுடைய இம்பார்ட்டன்ஸை, முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்சல் ஃபுர்கான் என்றால் இந்த வேதங்களில் நல்லது கெட்டது, ஹக் பாத்தில், இவற்றை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று சில தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள். இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இந்த வேத வசனங்கள் அனைத்தும் உண்மையானவை. இந்த வேதம், குறிப்பாக குர்ஆன், முன்னால் வந்த வேதங்களை எல்லாம் மாற்றக்கூடிய நாசிகான வேதமாக வந்திருக்கிறது. எனவே இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லா, நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. அல்லாஹுடைய வேதங்கள் அனைத்தும் உண்மையானவை. அல் குர்ஆன் உண்மையானது. அல் குர்ஆனில் உள்ள அனைத்து வசனங்களும் உண்மையானவை. எனவே அல் குர்ஆனில் உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் நிராகரித்தால் அவர் கடுமையான எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறார். கடும் வேதனை அவருக்கு இருக்கிறது. இந்த வேதனையை சொல்லும் போது அல்லாஹ் வல்லாஹு அசீசுன், அல்லாஹ் அசீஸ், மிகைக்கக்கூடியவன். அசீஸ் என்றால் மிகைக்கக்கூடியவன், அவனை மிகைப்பதற்கு யாரும் கிடையாது. துன்திகாம் என்றால் இந்த இடத்திலே தப்சீராசிரியர்கள் தண்டிக்கக்கூடியவன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அசீஸ் என்கிற பெயரை நீங்கள் குர்ஆனில் பார்த்தால் இது அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்று, அசீஸ் என்பது. இது குர்ஆனிலே சுமார் 92 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனில் 92 இடங்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹு தஆலா அசீஸ், இஸ்ஸத்துள்ளவன். அந்த அல்லாஹை மிகைப்பதற்கு அவனுடைய படைப்புகளில் யாரும் இல்லை. எனவே அவனிடமிருந்து வந்திருக்கிற இந்த வேத வசனங்களை யாராவது நிராகரிக்க வந்தால் அவர்களை மிக கடுமையாக அல்லாஹ் தண்டிப்பான் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, நிச்சயமாக பூமியிலோ வானத்திலோ உள்ள எதுவும் அல்லாஹுக்கு மறையாது என்று சொல்கிறார். பூமியில் உள்ள எதுவும் அல்லாஹுக்கு மறையாது, அதே போல வானத்தில் உள்ள எதுவும் அல்லாஹுக்கு மறையாது. அப்படின்னால் அல்லாஹுடைய இல்மின், அறிவின் விசாலத்தை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அல்லாஹு தஆலா அல் அலீம், அவனுடைய திருநாமங்களுள் அல் அலீம் என்பது மிக முக்கியமான ஒரு திருநாமமாகும். இந்த அல் அலீம் என்கிற திருநாமம், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் 157 இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு தஆலா வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாகாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டுத்தான் அந்த செய்திகள் எல்லாவற்றையும் சொல்கிறான். வேதத்தை இறக்கியவன் அவன், வேதங்களை இறக்கியவன் அவன். அதே போல அல்லாஹுடைய இல்ம் மிக விசாலமானது. எனவே ஒருவரை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் விட நன்கு அறிந்த ஒருவனாக இருக்க வேண்டும். அந்த தகுதி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் பூமியில் உள்ளவை வானங்களில் உள்ளவை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இங்கே சொல்லுகிறான். இதே போல சூரத்து இப்ராஹிம் 38வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லும் போது, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின், எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் மறைப்பவற்றையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துபவற்றையும் நீ நன்கறியக்கூடியவனாக இருக்கிறாய்.
وَمَا يَخْفَى عَلَى اللَّهِ مِنْ شَيْءٍ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ. பூமியிலோ வானத்திலோ அல்லாஹுக்கு எந்த ஒன்றுமே மறையாது. சுப்ஹானல்லாஹ். பூமியிலோ வானத்திலோ அல்லாஹுக்கு எந்த ஒன்றுமே மறையாது. எந்த அளவுக்குண்டா காஃபிர் சூரத்து காஃபிர் 19வது வசனத்தில் சொல்லும் போது يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. கண்கள் சாடை செய்தாலும் அல்லாஹ் அறிவான், உள்ளங்கள் எதை மறைத்தாலும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய அறிவு மிக விசாலமானது. தான் ரத்தின சுருக்கமாக பூமியில் உள்ள வானத்தில் உள்ள எதுவுமே அல்லாஹுக்கு மறையாது என்று சொல்கிறான். இதே கருத்தை சூரத்துல் ஹுஜராத் 18வது வசனத்திலும் இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களில் உள்ள மறைவான விஷயங்களும் பூமியில் உள்ள மறைவான விஷயங்களையும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் ஹுஜராத் 16வது வசனத்திலும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். வானங்களில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான், பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான், எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த அல் அலீம் என்கிற அல்லாஹுடைய இந்த அறிவு பற்றிய புரிதல் உண்மையிலே நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதியுமாக இருந்தால், இந்த மக்களுடைய உள்ளங்களில் சரியாக புகட்டப்படுமாக இருந்தால், வெளிப்படையாக அல்லாஹுவை பயப்படுகிறவர்கள் உள்ளூரவும் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். பகிரங்கமாக மக்கள் மன்றத்தில் நல்லவர்களாக இருப்பவர்கள் தனிமையிலும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய இல்ம் அந்த அளவு விசாலமானது. அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட அல்லாஹுதான் வணங்கி வழிபட தகுதியான். அல்லாஹுடைய இல்மின் விசாலம் அதை பற்றி தொடர்ந்து அவன் சொல்லும் போது 6வது வசனத்திலே சொல்கிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன்தான் கருவறைகளில் உங்களை அவன் விரும்பியபடி வடிவமைக்கிறான், உருவமைக்கிறான் என்று சொல்கிறான். அவன்தான் கருவறைகளில் உங்களை விரும்பியபடி வடிவமைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த வடிவமைத்தல், கருவறையில் வடிவமைத்தல் என்பது குர்ஆனில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி அழகாக சொன்னார்கள். இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபா. உங்கள் ஒவ்வொருவருடைய படைப்பும் தாயின் கருவறையில் 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கும். சும்ம யகூனு அலகதம் மிஸ்ல தாலிக். பிறகு 40 நாட்கள் ஒரு இரத்த கட்டி போல அல்லது அட்டை வடிவம் போன்று இருக்கும். சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்லதலை. பிறகு சதை கட்டியாக மாறும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவறையில் இடம்பெறக்கூடிய அந்த வடிவமைப்பு, உருவமைப்பை பற்றி அழகாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா முஸவ்விர். அல்லாஹு தஆலா முஸவ்விர். சூரத்துல் ஹஷ்ர் 24வது வசனத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர். அல்லாஹ் ஹாலிகாக இருக்கிறான், பாரிஆக இருக்கிறான், முஸவ்விராக இருக்கிறான் என்று சொல்கிறான். அல் முஸவ்விர் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாகும், வடிவமைப்பது, உருவமைப்பது. அதனாலதான் அந்த வடிவமைத்தல், உருவமைத்தல் என்கிற தன்மைகளோடு இடம்பெறக்கூடிய இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற உருவமைப்பு ஹராமாகும். தஸ்வீர் ஹராமாகும். மனிதன் உருவமைக்க முடியாது, வடிவமைக்க முடியாது. அப்படி ஒருவர் இந்த உலகத்தில் உருவமைக்க, வடிவமைக்க முயற்சி செய்தால் நாளை மறுமையிலே அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப வடிவமைத்தல், உருவமைத்தல் என்பது அல்லாஹுடைய வேலையாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கருவறையில் அவன் விரும்பியபடி வடிவமைப்பான். அப்ப இது அல்லாஹுடைய
ஒரு மிக முக்கியமான வல்லமை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் போது லா இலாஹ இல்லாஹுவல் அசீசுல் ஹக்கீம் என்று முடிக்கிறான். லா இலாஹ இல்லாஹுவல் அசீசுல் ஹக்கீம், வணக்கத்திற்குரிய உண்மையான இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அசீஸாகவும் ஹக்கீமாகவும் இருக்கிறான். அவன் அசீஸாகவும் ஹக்கீமாகவும் இருக்கிறான். அசீஸ் என்றால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், குர்ஆனில் 92 இடங்களிலே அது வந்திருக்கிறது. அந்த பெயர் அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன். அல்லாஹ்வை மிகைப்பதற்கு அவனுடைய படைப்புகளில் யாரும் இல்லை. ஹக்கீம் என்கிற அல்லாஹுடைய பெயர் குர்ஆனில் சுமார் 94 இடங்களிலே வந்திருக்கிறது. இது அவனுடைய ஹிக்மத், அவனுடைய ஹுக்கும், அதாவது மிக நுணுக்கமான ஞானமும் நுணுக்கமாக சட்டமும் இயற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இது சொல்லுகிறது. எனவே இந்த செய்திகளில் அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல்களை சொல்லி அல்லாஹுதான் உண்மையான கடவுள், அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது ஒரு பேசிக்கான ஒரு கோட்பாடாகும். எனவே இந்த வசனங்களின் ஊடாகவும் இதுபோன்று குர்ஆனின் ஏனைய எல்லா வசனங்களின் ஊடாகவும் இந்த தௌஹீதை நாம் புரிந்து நம்முடைய தௌஹீதை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அகீதாவை ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ள வேண்டும். அதே போல இன்று அல்லாஹுவை விட்டு அவனுடைய படைப்புகளை வணங்கக்கூடிய மக்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற மகத்தான பணியை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم استغفرك.